இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசுல நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா, நண்பீஸ். அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்பிடண்டா இருங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் நான் முக்கியமா நன்றி சொல்லணும். உங்களை எப்படி நான் மறப்பேன்? நீங்க தான் என்னோட உயிராச்சே. தமிழக வெற்றி கழக தோழர்களே, உண்மையில சொல்லணும்னா நீங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. என்னோட கழக தோழர்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், வாக்கு சாவடி முகவர்களுக்கும், மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning. A new era of a real, secular, social justice starts now. மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், என்னுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், சிபிஐஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு M.A. பேபி அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு பி. சண்முகம் அவர்கள், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு கே. பாலகிருஷ்ணன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு சு. வெங்கடேசன் அவர்கள், நமது அரசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு திருமாவளவன் MP அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள், சட்டமன்ற குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு வன்னி அரசு அவர்கள், சிபிஐ கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு டி. ராஜா அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு M. வீரபாண்டியன் அவர்கள், முன்னாள் தமிழ்நாடு மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு ரா. முத்தரசன் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் திரு காதர் மொய்தீன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு நவாஸ் கனி அவர்கள், உங்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முக்கியமா இந்த மாதிரி நேரத்தில் எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும், எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்னதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க.
நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.